இன்றைய காலகட்டத்தில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குதுங்க. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உடல் ரீதியா. நேத்து நம்ம கூட நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா நைட்டு ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய நம்ம கேள்விப்படுறோங்க. இந்த மாரி ப்ராப்ளங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி தான் நான் ஒரு மருத்துவ டிப்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெறைய மருத்துவ குணம் சொல்லியிருக்கேங்க. அதே மாரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டிருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதாங்க கருஞ்சீரகம். இதை பற்றின அவேர்னஸ் நிறையா பேத்துக்கு இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இதில் எந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம அளவுக்காக 3 கொற்றை எடுத்து வச்சிடலாம். இதுதான் அதோட பர்ஃபெக்ட் அளவு. அதில் ஒரு கொற்றால வந்து கருஞ்சீரகம் ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. அடுத்து கருஞ்சீரகம் அளவே ஓமம், அதுவும் இன்னொரு கொற்றால எடுத்துக்கலாம். இன்னொரு கொற்றால என்ன எடுக்க போகிறோன்னா வெந்தயம். அதோட அளவு பார்த்திங்கன்னா இந்த கொற்றாவோட பாதி தான் அதோட அளவு. இவ்வளோதாங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை வந்து நம்ம கருகாமல் வறுத்துட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். இதுதான் இதோட ப்ராசஸ்ங்க. நம்ம மெயின் விஷயத்துக்கு போகலாம். இந்த கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் இதோட பலன் வந்து சொல்லிகிட்டே போகலாங்க. ஆனால் ஒரே வார்த்தையில் முடிக்கணும்னா மரணத்தை தவிர மீதி எல்லா நோய்க்குமே நிவாரணியாக இது இருக்குது. இந்த விஷயத்த 1700 வருஷத்துக்கு முன்னாடியே எதையுமே எழுத படிக்க தெரியாத உம்மி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு ஹதீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லா நோய்க்குமே நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்துட்டு இதை மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன முக்கியத்துவம் இதில் அடங்கியிருக்குது, எதனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தைமோகுயினன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உள்ளே இருக்குங்க. இது வந்து எந்த தாவரத்துலேயுமே இல்லைங்க. சரிங்க, நம்ம இப்போ ஒரு சில குறிப்பான பெரிய நோய்களுக்கு தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். நல்ல கொழுப்புகள் வந்து நிறைய இருக்கிறனால இதை சாப்பிட்றது மூலிமா நமக்கு இருக்கிற கெட்ட கொழுப்புகளெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு உதவுங்க. இதனால் நம்ம வயிற்றில் இருக்கிற தொப்பைகள் வந்து இல்லாமல் ஆக்கும். இதில் விட்டமின், கால்சியம், அயன் சத்தெல்லாம் நிறைய இருக்கிறனால அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஆஸ்துமா, சுவாச பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாது. அதுக்கான எதிர்ப்பு சத்து வந்துட்டு இது அதிகமாக கொடுக்குதுங்க. அப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க. கேன்சரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் இல்லாதவங்க இதை சாப்பிடும்போது அது வராமல் தடுக்கும். இன்கேஸ் கேன்சர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து எதிர்கொண்டு அதை குணப்படுத்துகிற அளவுக்கு இதை வந்து சக்தி வாய்ந்திருக்குன்னு சொல்லலாங்க. முக்கியமாக பேன்க்ரியேட்டிக் கேன்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயிறு, குடல் அந்த சம்மந்தப்பட்ட கேன்சருங்க. அதை வந்து கட்டுப்படுத்துறதுல பெரும் பங்கு விதிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, நமக்கே தெரியாமல் கலப்படம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஃபுட்ஸ் வருது. அதில் எதில் வந்து நோய் வரும், என்ன எதுவுமே தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இவ்வளோ பலன்கள் நிறைஞ்ச ஒரு மருந்து இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை எடுத்துக்கக்கூடாது சொல்லுங்கள். அதனால் இவ்வளோ நாள் டிலே பண்ணது போதுங்க. உடனே இந்த ரெசிபியை செஞ்சு வச்சுக்கோங்க. நான் எப்படி சாப்பிட்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை மாதிரி செஞ்சு எல்லாருமே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு நான் எப்போவும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் வந்துட்டு சாப்பிட சொல்லுங்கள். இப்போது இந்த 3யுமே வறுத்தாச்சுங்க. இது வந்து அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக்கிக்கலாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து டெய்லியும் வந்து நைட்டு ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலராக சாப்பிட்டா ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. பட் ஆனால் எது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும்போது நம்மளோட உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா, அது வந்து நடுவில் வந்து அரிப்பு எடுக்குங்க. அந்த டைமில் அந்த மாதிரி அரிப்பு எடுக்கும்போது இதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் இது வந்து சரி செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அறிகுறிக்காகத்தான் இந்த அரிப்பு ஏற்படுது. அப்படி அந்த அரிப்பு ஏற்படும் போது நீங்கள் வந்துட்டு இதை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் பாதி தண்ணி பிடிச்சிக்கலாம். இது வந்து ஹாட் வாட்டராக இருக்கணும். குடிக்கிற அளவுக்கு ஒரு ஹாட்டில் இருந்தால் போதும். இந்த 3 விரலையும் சேர்த்து ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இந்த தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு அப்படியே பெட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது. அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.